Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோல புதுசா என்ன கத்துக்க போறோம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு PDF ஃபைல் வச்சிருக்கீங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், டீச்சர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து PDF ஃபைல் எல்லாரும் ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த PDF ஃபைல்ல இருக்கிற ஒரு டேட்டாவை நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த PDF ஃபைல்ல இருக்கிற டேட்டாவை நீங்க காப்பி பண்ணி அப்படியே நீங்க பேஸ்ட் பண்ணலாமா? பேஸ்ட் பண்ணா என்ன ஆகும்? இந்த PDF டாக்குமெண்ட்ல இருக்கிற இந்த டேபிளை நான் இப்ப காப்பி பண்றேன். என்னோட எக்ஸல்ல நான் பேஸ்ட் பண்றேன். அப்படி பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே காலமில் எல்லாமே வருது. ஓகே, இப்போ நான் வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸல் என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆச்சு. இப்படி தாங்க ஆகும். பேஸ்ட் பண்ணால் அது கரெக்டாக பேஸ்ட் ஆகாது. மேபி நீங்கள் வந்து ஒரு PDF ஃபைலில் ஒரு சின்ன டேபிள் மட்டும்னா நீங்களே அதை பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ 1 by 1 காப்பி பண்ணுறேன். இந்த மாதிரி 1 by 1 எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, சின்ன டேபிள், ஓகே ஃபைன், எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய டேட்டா லைக் திஸ், இப்போ நான் காட்டுற ஒரு PDF மாதிரி இவ்வளோ பெரிய டேட்டா வரணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி PDF ஃபைலில் பெரிய டேபிள்ஸாக இருந்தால் அதை எப்படி காப்பி பண்ணுறது? நம்ம படிக்கும்போதோ இல்லை வந்து நம்மளுக்கு தேவைப்படும் போது நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PDFல தான் இருக்கும். அப்படி PDFல இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி உங்களால் அந்த டேபிளை இல்லை டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலனா ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஈவன் PDF ஃபைலில் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது சப்போஸ் எனக்கு அந்த டேபிள் எல்லாமே எக்ஸலில் இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும்ல. இப்போ எக்ஸல்லாம் 1 by 1 இருக்கும். நான் எக்ஸலில் காப்பி பண்ணி அப்படியே கூட வேர்டில் காப்பி பண்ணிப்பேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய சிம்பிளஸ்ட் வேலாம் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365. இப்போ ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நீங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு எக்ஸல்லே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் டேட்டாவில் போய்ட்டு இம்போர்ட் டேட்டாவில் PDFன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த PDF ஃபைல் இம்போர்ட் ஆகிக்கும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான டேபிள் அதை அனலைஸ் பண்ணி காட்டும். எத்தனை டேபிள் இருந்தாலுமே அந்த டேபிள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஆஃபீஸ் 365 எல்லாருக்குமே இருக்காது. நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா MS Office 2007 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆஃபீஸ் 365 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு நான் எங்கே போவோம்? அதுவும் வந்து பே பண்ணி வாங்கணும். ஸோ இது எனக்கு சாத்தியமே இல்லை. அப்போ நான் எப்படி தான் பண்ணுறது? என்னுடைய PDF-ஐ இருக்கிற டேபிளை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் ஒரு சின்ன டேபிளாக ஓகே, பட் பெரிய டேபிளாக என்ன பண்ணணும்? அந்த PDF-ஐ நான் எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? PDF எக்ஸல், எஸ் அஃப்கோர்ஸ், அதை தான் சொல்கிறேன். PDF-ஐ எக்ஸலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். PDF எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணால் உங்களால் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். இந்த மாதிரி ஒரு PDF ஃபைலில் பெரிய டேபிள் இருக்குது. டேபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேஜுக்கு இருக்குது. 30 பேஜுக்கு, 40 பேஜ், 500 பேஜுக்குலாம் இருக்கிற PDF ஃபைலில் நம்ம எப்படி ஈஸியாக எக்ஸலில் நம்ம வந்து இந்த டேபிளை கொண்டு வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி PDF ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க. PDF ஃபைலை ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு வந்து எடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எடிட் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம மெயினாக சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஃபைல் டூன்னு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு சின்ன ட்ராப் டவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபைலை என்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கொடுக்கலாம், இல்லை வந்து வேர்ட் டாக்குமெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் எது வேணால் பிக் பண்ணிக்கலாம். ஆனால் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். அதே சமயம் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கொடுத்த உடனே அதே டாக்குமெண்ட்டை எக்ஸலில் சேவ் பண்ண சொல்லி எனக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து அதே ஃபைலு இப்போ என்ன பண்ணுறேன், டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். டெஸ்ட்டு அந்த ஃபைலை வந்து ஒர்க் புக்கில் சேவ் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணுறேன்னா இந்த ஃபைல் எங்கேருந்து எடுத்தனோ அதே இடத்துல சேவ் பண்ணுறேன். ஒன்ஸ் நம்ம சேவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் எனக்கு லாஸ்ட்டில் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சேவ் ஆகிருக்குது. இப்போ நான் அந்த டெஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய டெஸ்ட் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. செக் பண்ணிக்கங்க, டெஸ்ட் எக்ஸல். ஸோ அதே டாக்குமெண்ட்டு இங்கே எக்ஸலில் வந்துச்சு. ஸோ அதனால் என்னால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லாக என்னால் காப்பி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த டேட்டாவை அழகாக வேணும்னா ஃபில்டர் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இன்னொரு ஷீட் க்ரியேட் பண்ணி பக்கத்தில் அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதோ இல்லை வந்து இதில் வந்து தேவையான டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படுற எந்த விஷயமா இருந்தாலுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணி காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஷீட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணேன்னா Alt-ES
வி, அதாவது அந்த வேல்யூ மட்டும் தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேல்யூ பேஸ்ட் பண்ணுறது மூலிமா அந்த வேல்யூ எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் ப்ராசஸ்லாம் நம்ம அழகாக தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு டேபிளும் ஒவ்வொரு இதில் அழகாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பிடிஎஃப் ஃபைலை அழகாக நான் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அது மூலிமா ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேபிளில் நம்ம அழகாக என்ன பண்ணிட்டோம், காப்பி பண்ணி சிம்பிளாக வந்து பிடிஎஃப்லேருந்து எக்ஸல் கொண்டு வந்துட்டோம். இதிலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த 2லேருந்து ஆரம்பிக்கிற நம்பர் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ நான் ஃபில்டர் பண்ணுறேன். சரி, ஃபில்டர் பண்ணி இதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து ஆரம்பிக்கிறது மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ டெக்ஸ்ட் பிகின்ஸ் வித் 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக 2லேருந்து ஆரம்பிக்கிற எல்லா வேர்டுமே எனக்கு வந்துடும். ஸோ இதுலேருந்து நான் அழகாக காப்பி பண்ணி எனக்கு வந்து எங்கே தேவையோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன், இதில் போய்ட்டு அழகாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வெறும் அந்த 2ல் இருக்கிற நம்பர் மட்டும் எனக்கு வந்திருக்கும், செக் பண்ணிக்கங்க. ஸோ 2ல் இருக்கிற நம்பர் மட்டும் தான் எனக்கு வந்திருக்குது. இதுமாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலை எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி அனலைசிஸ்லாம் பண்ண முடியும். பிடிஎஃபை எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம், அதை என்னால் வந்து அனலைஸ் பண்ண முடியுது, ஃபில்டர் அவுட் பண்ண முடியுது, எல்லாம் ஓகே. இன்கேஸ் நான் இதை வந்து வேர்டாக ஓப்பன் பண்ண முடியுமானாலும் ஈஸி தான். எப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கொடுக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து சேவ் பண்ண சொல்லி கேட்கும், நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே ஒரு வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கங்க. வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு எந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு போங்க. இப்போ இந்த ஃபைல் தான் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ அதே ஃபைலை இப்போ நான் வேர்ட்லேயும் ஓப்பன் பண்ணுறேன். பிடிஎஃப் ஃபைலாக இருந்தாலுமே எனக்கு வேர்டில் காட்டுது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு அதேமாதிரி பிடிஎஃப்ல எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்குது. ஓகே தான், ஃபைன். இதில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எக்ஸலில் அந்த யூஸ் பண்ணுற அதே இன்டர்ஃபேஸ் லைக் ஃபில்டர் பண்ணுறது, டேட்டாவை தனியாக பிரித்து எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலில் வந்து எக்ஸலை கன்வெர்ட் பண்ணுறது தான் சிறந்ததுன்னு சொல்லுவேன். இன்னொரு மெத்தடும் இருக்குதுங்க. என்கிட்ட எந்த சாஃப்ட்வேருமே இல்லை, ஆனால் வந்து எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் சிம்பிளாக அப்படின்னா ஆன்லைனில் பிடிஎஃப் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு வேணும்னு நினச்சி கூகுள் டிரைவில் நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணும்போது டாக்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டேபிளாக வந்துடும். ஃபஸ்ட்டு உங்கள் டிரைவில் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் டிரைவில் அந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். ஸோ டிரைவில் என்னோடய ஃபைல் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்லோட் ஆன ஃபைலை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பிடிஎஃபாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் வித்னு சொல்லிட்டு டாப்பில் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டாக்ஸ் கொடுக்குறேன். டாக்ஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து டாக்ஸில் ஓப்பன் வர ஆரம்பிச்சிடும். இப்போது உங்கள் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இருந்தாலும் எக்ஸலில் பண்ணுற மாதிரி இதில் இருக்காது. இதே ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம்னா எடிட் பண்ணிவிட்டு திருப்பியும் பிடிஎஃபாக வேணும்னா ஃபைலில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுக்கும்போது என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வேர்ட் டாக்குமெண்ட்டாக வருமா, அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டாக வேணுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சிம்பிளாக இதே மாதிரி உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டாக்ஸ்லையோ இல்லை வேர்ட்லேயோ ஒரு பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணாலுமே எக்ஸலில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி எதுலையுமே கிடைக்காது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா பிடிஎஃப் டு எக்ஸல்னு சொல்லியிருக்கேன். எப்பயுமே ஒரு பிடிஎஃப் ஃபைலை எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும், ஈஸியாக காப்பி பண்ண முடியும். அதில் காப்பி பண்ணுறது எங்கே வேணால் பேஸ்ட் பண்ணலாம், அழகாக ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு இப்போ தேவைப்படுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர்லி வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபைலை கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் இருக்க டேட்டாவை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்களோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் லேர்னிங், இந்த மாதிரி ஸ்மார்ட் லேர்னிங், ஸ்மார்ட் டீச்சிங் அப்படின்ற நிறையா விஷயத்தை பற்றி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ரெகுலராகவே பார்க்கலாம். ஸோ அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் தக்மா. தேங்க்யூ.